ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாமினிக். ஸோ இன்னைக்கு சினிமா உலகம் அப்படிங்கிறது ரொம்ப வைடாவே மாறிடுச்சு. நீங்க எடுக்கக்கூடிய படங்களா இருக்கலாம், எடுத்த படங்களா இருக்கலாம். அது என்ன ஜர்னர்ல வேணா இருக்கலாம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலுக்கு இன்றைய காலகட்டம் இருக்கு. சொல்லப்போனா அது மத ரீதியா இருக்கலாம், சாதிய ரீதியா இருக்கலாம், ஒரு ப்ரூட்டல் மர்டர்ஸ் இருக்கக்கூடிய படங்களா இருக்கலாம், செக்ஷுவல் கன்டென்ட்டா இருக்கலாம், ஒரு எல்ஜிபிடிக்யூ பேஸ் பண்ண கதைகளா இருக்கலாம், போதைப் பொருள் கடத்தலா இருக்கலாம். இது இல்லாம ஒரு வரலாற்று கதைகளா இருக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியாப்பட்ட படங்களை எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு தளங்கள் இருக்கு, எவ்வளவு வசதிகளும் இருக்கு. உங்களுக்கு வித்தவுட் சென்சார்ல வேணும் அப்படின்னா ஓடிடி அதை பிரைஸ் பண்ணுது, வித் சென்சார்ல வேணும் அப்படின்னா அதுக்கு தியேட்டர் பிரைஸ் பண்ணுதுங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி இன்றைய காலகட்டங்கள் இருக்கு. ஆனா இதே மாதிரியான படங்களை இதே மாதிரி ப்ரூட்டலோ, இதே மாதிரி செக்ஷுவலோ, இதே மாதிரி எல்ஜிபிடிக்யூ கண்டென்ட், போதைப் பொருள் கண்டென்ட் எல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட எவ்வளவோ படங்கள் இந்திய அரசாலேயே தடை செய்யப்பட்ட படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. அப்படியாப்பட்ட படங்கள் என்னென்ன, அந்த படங்களை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் அந்த காலகட்டத்தில் தடை செஞ்சிருக்காங்க, அது இந்த காலகட்டங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட படங்களோட வரிசையில முதல்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் படம் தான். ஆர்.கே. செல்வமணி அவர்களுடைய இயக்கத்துல 1993 இயக்கி வெளிவரும் நினைச்சிட்டு ஒரு 14 வருடங்கள் கழித்து 2007 வெளிவந்த படம் தான் குற்றப்பத்திரிகை. இப்படி என்ன கண்டென்ட் இதுல எடுத்துட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை இந்தியன் கவர்மெண்ட் தடை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்களோட கொலைய பின்னணியா பேஸா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ராம்கி, ரகுமான், ரம்யா கிருஷ்ணன், ரோஜா அப்படின்னு சொல்லி ரால, அதாவது இங்கிலீஷ்ல ஆறுல ஸ்டார்ட் ஆகுற 4 பேர் நடிச்சிருக்காங்க. காரணம் ராஜீவ் காந்தி யாரு, இதுல நடிச்சிருக்க டாப் மோஸ்ட் கேஸ்டிங் எல்லாமே யார் அப்படிங்கிற ஒரு பேசிக் இருந்தது. இந்த படத்துக்கு இசையமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான். சரி, இந்த படத்துக்கு ஏன் அப்ப தடை விச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு, அம்மா, த குயின் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பெயர்களை பார்த்திருப்போம். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயத்தையே இப்ப கங்கனா ரனாவத் அவர்கள் நடிச்சு வெளிவர போறதும் நமக்கு தெரியும். ஆனா அன்றைய காலங்களில் ஓடிடி கிடையாது, மக்களோட ஆதரவு ஓடிடி தளத்துக்கும் கிடையாது, அப்படி ஒரு இன்வென்ஷனே கிடையாது. அப்ப படங்கள் பார்த்தா ஒன்லி தியேட்டர்ஸ் தான். அதே நேரம் அன்றைய காலகட்டங்கள் என்ன அப்படின்னா, இன்னைய இருக்கிறத விட திரைப்படங்கள் அதிக அளவுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருந்தது. சொல்ல போனா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி பிடிச்ச மாதிரி. அதனால எப்படியுமே இந்த படம் வெளியில வந்தா அது தமிழகத்துல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும். ஏன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இறக்கும்போது இங்க கவர்மெண்ட்ல யார் இருந்தாங்க, அதாவது ரூலிங் பார்ட்டி யார் இருந்தாங்கன்னு தெரியும். அது இருந்ததுக்கு அப்புறமா அது யார் மேல பழி போயிடுச்சு அப்படின்னு தெரியும். இது தமிழகம், இந்தியா இது இரண்டையும் தாண்டி இது இலங்கை வரையும் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியும். இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில், அதாவது இந்த ராஜீவ் காந்தி படுகொலையில அரெஸ்டான 4 பேரும் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா தான் விடுதலை ஆனாங்கன்றதும் தெரியும். இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை 1993 நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு திமுக அதிமுக இதே மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் தான். அதனாலதான் அன்றைய ஆளும் அரசா இருந்த காங்கிரசுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை தடை பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல 14 வருடம் கழித்து பல சென்சார், பல கத்திரிக்கோள்கள் போடப்பட்டு 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா 2007 ரிலீஸ் ஆனாலுமே மிகப்பெரிய தாக்கத்தையோ அப்படி இல்ல மிகப்பெரிய வசூலையும் இந்த படம் கொடுக்கல. காரணம் என்னன்னா, ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதுனால இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கல. சோ இந்த வரிசையில 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிட் குயின். இந்த படம் யாரை பத்தின கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் வீராங்கனை, மறந்த வீராங்கனை பூலான் தேவி அவர்களோட வாழ்க்கைய பின்னணியா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். 1994 இயக்கி இந்த படத்தை கடைசி வரை வெளியிடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பூலான் தேவி அவர்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முழுக்க முழுக்க அந்த ஒரு படத்தை அப்படியே எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு கற்பனை சித்திரமும் கிடையாது, புனைவுகளும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையை அப்படியே ஒரிஜினல் பயோபிக்கா 100% எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் டி சேகர் கபூர் அப்படிங்கிறவர் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா பூலான் தேவியா அந்த உமன் கேரக்டர் நடிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விஸ்வாஸ் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூலான் தேவியோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய பேர் நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் கண்டிப்பா பாருங்க. நியூஸ் 7 தமிழ்ல கூட பூலான் தேவியின் கதைன்னு ஒரு வீடியோ இருக்கும், அதையும் ஃபுல் டீடைலா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களே பல்வேறு ஆண்களால வன்புறுத்தலுக்கு ஈடுபட்டு பல பேரால கற்பழிக்கப்பட்டு ரொம்ப கொடூரத்தின் உச்சம். அவங்க அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு உடல் கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவங்க போயிட்டு ஒரு இடத்துல தப்பிச்சோம் பொழைச்சோம் பிழைப்பு தேடி உயிரை காக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறமா அந்த இடத்துல துப்பாக்கி பயிற்சியிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு புரட்சி படைன்னு கூட சொல்லலாம், அந்த படையில அவங்க சேர்ந்து அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையை அழிச்சவங்களாம் பழி வாங்குறது மட்டும் இல்லாம பல பேருக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தவங்க தான் பூலான் தேவி. அவங்களோட கதையை பின்னணியை எடுத்ததுனால இந்த படத்தை வெளியிட வைக்கல. காரணம் என்னன்னா, எப்போதுமே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை செய்யக்கூடியவங்க எதை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
ஸோ பூலான் தேவி அவர்களோட வாழ்க்கையை அந்த மாதிரி நாசமாக்குனவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, எந்த பார்ட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்போ வந்து ரொம்ப உற்றுநோக்கப்பட்டதுனால பூலான் தேவி அவர்களோட கதையை பின்னணியா வச்சு இயக்கப்பட்ட இந்த பண்டிட் குயின் அப்படிங்கிற படமும் வெளியாகல. இது ஒரு முக்கியமான படம் இந்தியன் சினிமால. அடுத்ததா 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் ஃபயர், அதாவது நெருப்பு. 1996 வருடம் இயக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படம் வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு தடை போடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கோர் கண்டென்ட். இந்த கண்டென்ட் உள்ள படத்தை நீங்க வெளியில போட்டீங்க அப்படின்னா இன்றைய கலாச்சாரம் பாதிக்கும்னு சொல்லி அப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. அப்படி என்னடா கண்டென்ட் கேட்டா நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுங்க. இந்த ஒரு கண்டென்ட்டா நீ போட வேணாம்னு சொன்னது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இப்ப அப்படின்னு. ஏன்னா இன்றளவும் தியேட்டர்கள்ல வரக்கூடிய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படத்துல இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சொல்ல போனா இந்த கண்டென்ட்கள் அதிகப்படியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இதுக்கான படங்களே எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு புது புது ஓடிடியே வருது. உள்ளு, மஸ்தி, காமசூத்ரா இது மாதிரியான பல ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் வருது. அப்படியாப்பட்ட ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. அப்படி என்ன கண்டென்ட் கேட்டா லெஸ்பியன், அதாவது ஓரின சேர்க்கை ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற மாதிரி பெண்கள் மீது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான காதல், அது உடலுறவுன்ற மாதிரி பல விஷயங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஃபயர். இந்த படம் வந்து அன்றைய காலகட்டத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா கலாச்சார சீர்கேடு வரும். இதனால ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, அந்த படத்தை அங்கீகரிச்ச அரசு மீதுமே மிகப்பெரிய விமர்சனங்கள் எழும் அப்படிங்கிறது அந்த அரசுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால இந்த படத்தை அன்றைய காலகட்டங்களே வந்து தடை செஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது யார் அப்படின்னு கேட்டாலும் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, ஏஆர் ரகுமான் அவர்கள். ஸோ பெரிய பாய் எப்போதுமே தான் ஒர்க் பண்ணக்கூடிய, தான் வேலை செய்யக்கூடிய படங்கள்ல ஒரு இதை கண்டென்ட் இருக்கணும், அதுல கலாச்சார சீர்கேடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டா பார்க்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் எப்படி வந்து அன்றைய காலகட்டங்களில் லெஸ்பியன் பேஸ் பண்ண ஒரு படத்துக்கு இசையமைச்சார் அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகமா இருந்திருக்கு. இந்த படத்தை இயக்குனவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா மேத்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி டைரக்டர் தான். ஆக மொத்தம் இந்த படம் வெளியில வந்தது அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அதனால வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பயே இந்த படத்தை பேன் பண்ணிருக்காங்க. இந்த வரிசையில 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம், இந்த படத்தோட டைட்டில் வந்து பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு டைட்டில் தான், காமசூத்ரா ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான். 1996 இயக்கப்பட்ட இந்த படம் மிர்னா நாயர் அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ண ஒரு படம். இந்த படத்தை இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஓப்பன் செக்ஷுவல் இன்ட்ரூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப வெளிப்படையான ஒரு உடல் உறவு சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உடல் உறவு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு படமாவோ ஒரு சயின்ஸாவோ பார்க்காம அது ரொம்ப ரகசியமா பார்க்கப்பட்ட ஒரு காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து டெக்னாலஜியோட வளர்ச்சி, வெப்சைட்ஸோட வளர்ச்சி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள், மேகசின்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் சொல்லி பல விஷயங்களை நம்ம படிக்கிறதுனால செக்ஸ் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட்டுன்ற மாதிரி கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த காலங்களில் செக்ஸ் அப்படிங்கிறது சொல்றதுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி தயக்கப்படுவாங்கல்ல. ஸோ அந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பெயரே காமசூத்ரா அப்படின்றதுனால கவர்மெண்ட் காமசூத்ரா பேன் ஹே அப்படின்ட்டாங்க போல. ஸோ அந்த காலகட்டங்களே அந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் தான் கம்மியான ஸ்கிரீன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது 4 நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியா, யுனைடெட் கிங்டம், அதாவது யூகே, இன்னைக்கு லண்டன் சொல்லக்கூடிய யூகே, ஜெர்மன், ஜப்பான் சொல்லிட்டு 4 கண்ட்ரியில் ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய வசூலை கொடுத்து அந்த கம்பெனிக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே 3 மில்லியன் தான். அதாவது 30 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் அவங்களுக்கு ஓவராலாக வந்து எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.6 மில்லியன், அதாவது 86 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ 30 லட்ச ரூபா படத்துக்கான செலவு பண்ணாலும் 56 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதனால தான் அவங்க எப்பயே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த பேன்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த படம் அன்றைய காலகட்டங்களே 1996 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் அவசரப்பட்டு இந்தியன் கவர்மெண்ட் அதை தடை பண்ணிட்டாங்க. அன்றைக்கு ஒரு காமசூத்ராவை தடை பண்ணதோட காரணம் இன்னைக்கு வந்து எல்லா வெப்சைட்லையும் எல்லா சோசியல் மீடியாலையும் காமசூத்ரா ரொம்ப ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்குது. அதை பேன் பண்ண நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதையும் பேன் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் த பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு படம். பாஞ்ச் அதாவது ஹிந்தியில 5 அப்படிங்கிற ஒரு மீனிங். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2003 இயக்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா அனுராக் கஷ்யப் அவர்கள் தான். அவர் வந்து டைரக்டர்னு எல்லாமே சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் த பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் தான் இயக்கியிருக்காரு அப்படின்றப்ப நீங்கள் பேசாமல் ஆக்டராகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ அனுராக் கஷ்யப் யார் அப்படின்னு உங்களுக்கு எளிதில் புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல வந்து டக்குன்னு ஸ்பாட்லேயே செத்துட்டு போவார் பார்த்தீங்களா, உடனே விஜய் சுட்டு தள்ளிடுவாப்புல, கேட்டு வாங்கிக்கிட்டான்டா அப்படின்னு அவரு. அதே மாதிரி இமைக்கான் நொடிகள் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹைனா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு வராருல, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனுராக் கஷ்யப். இப்போ கூட மகாராஜா படத்துல அவர் தான் வில்லனாகவும் இருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு படத்தை 2003 இயக்குறாரு. இந்த படத்தை எதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தடை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா பயங்கரமா சிரிப்பீங்க. ஏன்னா இவர் படத்தை என்ன ரீசனுக்காக வந்து பேன் பண்ணாங்களோ அதே ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படங்கள் தான் இன்னைக்கு இந்தியா அளவுல சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிளாக் பஸ்டர் படம்னே நம்ம சொல்லலாம்.
அதுதான் பார்த்தீங்கன்னா போதை, வன்முறை மற்றும் பாலியல் ரீதியான காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போதைப் பொருள் கடத்துறது, அதுக்கு வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி சண்டை போடுறது, அதுக்கப்புறமா அந்த ரவுடிஸோ இல்லைனா அந்த கேங்கில் இருக்கவங்களோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்யூசிவ் கண்டென்ட்டு. இதை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கல்ச்சர் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லி அப்போ இருந்த இந்தியன் கவர்மெண்ட் இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. இன்னைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விக்ரம் எடுத்துப்போமே, நம்ம விக்ரம் படத்தில் போதை இருக்கும். நம்ம சந்தானமாக இருக்கட்டும், ரோலெக்ஸாக இருக்கும், எவ்வளோ ப்ரூட்டலாக கொலை பண்ணுவாங்கன்றதை பார்த்துருப்போம். அதில் நம்ம மாயா எந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க அப்படின்றதும் தெரியும். அதுக்கப்புறமா இப்போ வரக்கூடிய எவ்வளோ படங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ செக்ஷுவல் கண்டென்ட்டும் இருக்குது, ட்ரக்ஸும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. இது இல்லாத ஒரு படத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோங்கிறதா உண்மை. அப்படிப்பட்ட படங்களை நம்ம இன்னைக்கு ரசிக்கிறோம். அப்படிப்பட்ட படங்களை இன்னைக்கு கவர்மெண்ட்டே எடுத்து ரிலீஸ் பண்ணுது, கவர்மெண்ட்டோட கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது, அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, சென்சார் போர்டில் சென்சார் செய்யப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்படியாப்பட்ட படங்களை இன்னைக்கு கவர்மெண்ட் ஆதரிக்கிற அதே நிலையில தான் ஒரு 10 வருடங்கள் 11 வருடங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சுத்தமாக நீ தியேட்டர்ல இந்த படத்தை விடக்கூடாது, நீ இதெல்லாம் விட்டா மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ஸோ பாஞ்ச் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ஒரு லியோ, ஒரு விக்ரம் இது மாதிரியான ஒரு கண்டென்ட் வச்சிருந்த ஒரு படம் தான். ஆனா அது இங்க பேன் செய்யப்பட்டது எப்படியாப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சகிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து வியாபாரம் பண்ணி காசு கிடைச்சா போதுங்கிற மாதிரி இன்டென்ஸ்ல எடுத்துக்கிறதான்னு தெரியல. பட் இரண்டுக்குமான மாற்றத்தை நம்ம என்ன மாதிரி அளவுகோல் வச்சு அளவு போடுறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு வரிசையில முதல் படங்கள் ஆரம்பிச்சு, குற்றப்பத்திரிகைகள் ஆரம்பிச்சு இந்த பாஞ்ச் வரைக்கும் இந்திய அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட படங்கள் வந்து சரியான காரணத்தினால தடை செய்யப்பட்டிருக்காங்களா, இல்ல அப்படின்னா அப்ப இருந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இப்ப இருந்திருந்தா இப்ப வரக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுமா, உங்களுக்கு அந்த மாதிரியான கவர்மெண்ட் வேணுமா, அதாவது பிலிம் ஓரியன்டா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேணுமா அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களும் நிறைய பேர்களும் படத்தை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க, அதாவது உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. சொல்லப்போனா லோகேஷ் படங்களோ, நெல்சன் படங்களோ, இன்னைக்கு வரக்கூடிய அருண் மாதேஸ்வரன் போன்றவர்கள் இயக்கக்கூடிய படங்கள், நிறைய ஹாலிவுட் படம், நிறைய பாலிவுட்ன்ற மாதிரி நிறைய மிக்ஸ்டு வன்முறை சார்ந்த படங்களை பார்த்து உளவியலா நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடாதுன்னு அன்னைக்கு கவர்மெண்ட் இது மாதிரியான தடைகளை போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை இந்த கேள்வி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பதில்கள் இருந்தா கூட கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. மேலும் அடுத்த 5 படங்களை அடுத்த எபிசோட்ல வந்து சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.